செல்வ சார் இருக்காருங்களாம்மா? இல்லப்பா, அவன் குளிச்சிட்டு இருக்கான். ஆமா, நீ யாரு? நான் சக்தியோட அண்ணன். ஓஹோ, அந்த தேவராஜ் மகனா நீ? நான் உன் தங்கச்சியவே கடைக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ குடும்பமாவே வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்களா? அது செல்வம் சாருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலாம் தான். ஏமா? டேய், நீ சும்மா இருடா. எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் தான் இங்க ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, செல்வம் சாருக்கு உடம்புக்கு முடியல, அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி போதும்பா, அதான் நாங்க வந்துட்டோம்ல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போலாம். உங்க போக்குவரத்தெல்லாம் கடையோடய நிப்பாட்டிக்கங்க. வாசு, உள்ள வாங்க வாசு. என்னாச்சு? இல்ல சார், சும்மா தான் வந்தேன். வரேன் சார். என்னம்மா மனுஷியாமா நீ? வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துவ? டேய், அதான் நான் சொன்னேன்ல, அவங்க சவகாசமே வேண்டான்னு. அப்புறம் என்னடா? சும்மாருமா. நீங்களா ஊருக்கு போயிருக்கும் போது எனக்கு உடம்புக்கு முடியாம இருந்துச்சு. அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க, தெரியுமா உனக்கு? அண்ணே, அன்னைக்கு நீங்க கொடைக்கானல்ல இருந்து போன் பண்ண போது நம்ம வீட்டுல சக்தி என் கூட இருந்தாங்க. அந்த ஒரே காரணத்தினால தான் எனக்கு உடம்பு முடியலங்கிற விஷயத்தை கூட உங்கள்கிட்ட சொல்லல. சரி விடுறா. என்னண்ணே, அம்மா அட்டகாசம் பண்ணும் போதெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை விட்டா வேற எதுவுமே தெரியாத உங்களுக்கு? ஆமாண்டா, இப்படி நீயே என்ன தூத்து அப்புறம் ஏன் மத்தவங்கள என் தலை உருட்ட மாட்டாங்க? இதோ இவளோட அப்பா, அவர் என்னடானா கூட்டு வச்சு மூக்க இருக்கிற மாதிரி அறுத்துட்டாரு. அண்ணே, நானும் வந்ததுல பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? அண்ணி, என்ன இதெல்லாம்? அண்ணன் ஊர்ல இருந்து போன் பண்ணாரு, தேவிப்பட்டினத்துல கொடைக்கானல் வந்திருக்கோன்னு. ரொம்ப சந்தோஷமா தான் சொன்னாரு. இப்ப நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் வித்தியாசமா இருக்கீங்க. என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன் யாராவது. அதான் எல்லாரும் ஒண்ணா போனோம்ல, அது ஒண்ணு போதாதா? எப்படி பேசுறா பாரு. அங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுறா. அது அவருக்கே நல்லா தெரியும். அதான் செல்வம் கேட்கும்போது பதிலே பேசாம இருந்தார். அடிங்க அடிங்க. இப்படி புருஷன் அடிக்கும் போதும் தடுத்து நிறுத்ததுக்கு கூட கையை பிடிக்க கூடாதுன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி தந்திருக்காரு. சரோமா, என்னம்மா அது? இப்படி எதிர்த்து பேசுறியே? பதிலுக்கு பதில் பட்டு பட்டு பதில் பேசுறியம்மா. என்ன பண்ண சொல்றீங்க பாட்டி? எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டு என்னால முடியல. அடி உதையால உடம்புதான் மறுத்து போகும், ஆனா மனசுமா என்னால முடியல. என்ன வருதோ அது வரட்டும் பாட்டி. எங்களை இந்த கதி கொண்டாந்துட்டேன். ஒரு மனுஷன் கோயில் பிரார்த்தனை
ஜோசிய பரிகாரம் இதெல்லாம் நாடி ஏண்டா போறான்? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் விடையே கிடைக்காத கேள்விகள், தீர்வே இல்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த நேரத்துல எந்த பக்கம் திரும்பினா நிம்மதி கிடைக்கும்னு தெரியாம திக்குமுக்கார நேரத்துலதான் ஜோசிக்கிட்ட போறான். அவன் சொல்லுவான், ஐயா உங்களுக்கு இப்ப கஷ்டத்தை அந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்க சங்கடம் தீர்த்து போயிடணும். நமக்கு அப்படித்தானே சொன்னா, அதை நம்பித்தானே போனா. அப்படி போனப்ப தீருன்னு நினைச்ச பிரச்சனை தீராம இன்னும் பெருசா பூகம்பம் மாதிரி விடிச்சுச்சுன்னா அந்த தெய்வமே கைவிட்டது தானே அர்த்தம். அப்புறம் அவன் யாருக்கிட்ட போய் முறையிடுவான்? மனுஷன் நொறுக்கி போயிட மாட்டான். எனக்கு வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளுக்கு நான் என்னைக்கோ நொறுக்கி மண்ணோட மண்ணா போயிருக்கேன். ஆனா நான் இதுனா வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு வரேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னுடைய தெய்வ நம்பிக்கை, தெய்வ பலம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஆண்டவன் கால கட்டிக்கிட்டே இருந்திருக்கிறேன். அவன் ஒருத்தன் தான் எனக்கு நிம்மதி கொடுக்க முடியும். அவன் கிட்ட நான் எனக்கு மன உறுதி வேணும், திரேகத்தை எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு கேட்பேன். எனக்காக இல்லை, என் பிள்ளைங்களுக்கு அடுக்கடுக்க பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குதுல்ல, அதை தீர்த்து வைக்கணும்ல, அதுக்காக கேட்பேன். ஆனா இப்ப என்னவோ அந்த தெய்வமே கைவிட்ட மாதிரி இருக்குது. வாழ்க்கையில தோத்து போயிட்ட மாதிரி தோணுது. இத்தனைக்கும் பிறகு நான் உயிரை கட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறேன்னா என் பிள்ளைங்க நல்லா இருக்குங்கிற ஒரே கவலை தான். அது மட்டும்தான் இந்த உடல் இந்த உயிரை விட்ட வச்சுட்டு இருக்குது. இப்ப நடந்திருக்கிற அமளிக்கு பிறகு நான் இப்படி எத்தனை நாள் தாக்கு பிடிப்படும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. போதும்பா, எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. முடியலையடா. அப்பா அழாதீங்கப்பா, போதும்பா. யாரு வேணா எப்படி வேணா போகட்டும், என்ன வேணா ஆகட்டும். இந்த கவலை அக்கறை இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் சுயநலத்தோட இருக்கப்பா. வாங்கப்பா, வந்து படுங்க. எந்திரிங்கப்பா. அப்பா வாங்கப்பா, வந்து படுங்க. வாங்கப்பா. பாத்தீங்களா மாமா, விஜயனார் இப்பதான் சமாதானம். அது கூட பெருசில்ல மாமா. ஆரம்பத்துல இருந்து நம்ம கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாத சர்வ புருஷன்
இப்பதான் நல்ல விதமா நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. என்னாலே நம்ப முடியல. ஆனா இப்ப பாருங்க, சரோ வீட்டுக்கும் லீலா வீட்டுக்கும் நடுவுல பிரச்சனை ஆகாசம் வரைக்கும் வளர்ந்துருச்சு. லீலா புருஷன் ஏற்கனவே ஒரு குணக்கிட்ட மனுஷன். கடைசி வரைக்கும் அக்கா தங்கச்சிக்கு நாங்க 5 பேரும் ஒற்றுமையா இருக்க கூடாது மாமா. கடவுளுக்கு அது பொறுக்கலையே மாமா. இதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட சரோ ஆளுங்க கிட்ட விரோதமா நடந்தது தப்புன்னு இப்பதான் மாமா மனசார உணர்ந்த. நாங்க இனிமே சண்டை போட மாட்டோம், ஒத்துமையா இருப்போம்னு சொன்னது கேட்டு சின்ன குழந்தை மாதிரி சிரிச்சு சந்தோஷப்பட்ட அப்பா இப்ப எப்படி நொறுங்கி போயிருக்காரு பாருங்க மாமா. என்னால அவர் முகத்தை நேருக்கு நேரம் பார்க்கவே முடியல. பாவம், அவர் மட்டும் பாவம் இல்ல, நம்ம எல்லாருமே பாவமா தான் வந்து நிக்கிறோம். மாமா, நாம அப்படின்னு பெருசா ஆசைப்பட்டோம். நமக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சோம். அது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா மாமா? எனக்கு மனசு வெறுத்து போச்சு மாமா. எல்லாருமா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்ததெல்லாம் பட்டுன்னு சோப்பு நுர கரைஞ்ச மாதிரி கரைஞ்சு போச்சு மாமா. சரி, இனிமே நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாம ஆயிப்போச்சு. என்னால ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். அழாதன்னு ஆறுதல் சொல்லலாம், அவ்வளவுதான். சரி, இது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை இது எல்லாமே எங்க அப்பா முன்னாடி நடந்ததுதான். என் மனசுக்கு எவ்வளவு பாரமா இருக்கு தெரியுமா? விஜய், ஏன் இப்படி அழுதுகிட்டு உடம்ப கெடுத்துக்கிற? எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நீங்க தான் நடந்ததை பாத்தீங்கல்ல. நானும் தான் பார்த்தேன். பார்த்து என்ன பண்ண முடிஞ்சுச்சு? கையால் ஆகாத தனத்தை நினைச்சு வேதனை தான் அடைய முடிஞ்சுச்சு. பாத்தீங்களா மாமா, நல்லதே நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா அது நடக்கல. பிரச்சனை நடக்கணும்னு ஒரே ஒருத்தவங்க நினைக்கிறாங்க, அது மட்டும் நடக்குது. கொடுமை, இது பெரிய கொடுமை மாமா. விஜய், உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க அப்பாவை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, வயசும் ஜாஸ்தி. ஆனா என்னோட மொத்த வாழ்க்கையை சேர்த்து பார்த்தா கூட உங்க அப்பா ஒரு நாள் படுற கஷ்டத்தை நான் பட்டதில்லை. அந்த அளவுக்கு வேதனை மனசுக்குள்ள வச்சிருக்காரு. எவ்வளவு வைராகியம் இருக்கணும் தெரியுமா? உங்க அப்பாவை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்கும். நேரமும் காலமும் மனுஷனை போட்டு என்ன பாடுபடுத்துது. நேரம் காலத்துல சொல்லவே கூடாது. பாழா போன மனுஷங்க படுத்துற பாடு, இவ்வளவு போராட்டம். நல்லதே நினைக்கிறேன். என் அப்பாவுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, ஏன் அவருக்கு மட்டும் இப்படி இல்ல? விஜய், அழாத விஜய். உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உங்க அப்பாவை நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு. கடவுள் அவரை ரொம்ப சோதிக்கிறாரு. நீ அழாத விஜய், எல்லாம் சரியா போயிடும். எனக்கு இதுல நம்பிக்கை இல்லக்கா. அப்படிலாம் சொல்லாத விஜய், காலம் புறம் இப்படி இருந்துராது. நானும் எல்லாம் பார்த்துட்டேன், அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. ஜானி இருந்தா முழம் சறுக்குது. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. விஜய், அழுது ஏன் உடம்ப கெடுத்துக்கிற? பேசாம படுத்து ரெஸ்ட் எடு போ. ஏங்க, நான் ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன? எனக்கு மனசே சரியில்லை. நான் வேணா ஒரு 2 நாள் தனக்கா வீட்டுல தங்கிட்டு வரட்டுமா?
அதுவும் நல்ல ஐடியா தான். போய் இருந்துட்டு வா. விஜி, இவ்வளவு வருத்தத்திலையும் நீ உங்க அக்கா தனமும் ஒண்ணு சேர்ந்தீங்க பாரு, அதான் பெரிய சந்தோஷம். அழாத. டே குமார், ஒரு நிமிஷம் வா. என்ன லட்சுமணா, எது கூப்பிட்ட? என்னடா இப்படி ஆயிப்போச்சு? விஜயும் தனமும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்க. என்னால நினைச்சு பார்க்க முடியலையே. ஆரம்பிச்சிட்டியா? ஏயா, அக்கா தங்கச்சி ஒன்னா சேர்ந்தா உனக்கு என்ன வருத்தம்? ஏன் இப்படி மாறிட்ட? நல்ல எண்ணம் வேணையா மனுஷனுக்கு? போயா, போய் வேலையை பாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? போயா. என்னது, அந்த மாணிக்கம் உன்னை அடிச்சானா? ஏண்டா இவ்வளவு நடந்து உன்னை கை நீட்ட வேற செஞ்சிருக்கான், அதுக்கப்புறமா அவனை சும்மா விட்ட? என்ன மட்டும் விட்டு இருந்தா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து என்ன தடுத்துட்டாங்க. அந்த ராஜம் பொம்பளையே இல்லடா. ச்சே, ஒன்னு அடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் மருமகளை பத்தி அந்த அம்மா எப்படி கேவலமா பேச முடியும்? இதை நான் சும்மா விட போறேன். மாமா, அதெல்லாம் எதுக்கு? உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ சும்மா இரு. ஹலோ ஹலோ, யாரு? ராஜமாமா பேசுறது? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் தான்மா, ரவியை பெத்தவன் பேசுறேன். ஏமா, நீங்களும் உங்க பிள்ளை என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? போன இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு வரதை விட்டுட்டு அனாவசியமா பேசி அசிங்கமா 4 பேரை திட்டி என் பிள்ளைய வேற அடிச்சிருக்கீங்க.